பிரச்சனை? உதவ முடியுமா? என்னையா நல்லா சாப்பிட்டியா? ஏதாவது பேச லோடான்னு ஏதாவது பேசிட்டே வருவேன். இப்ப என்ன உண்மையே பேச மாட்டேன்ற? உன்னதான் நான் மகாவடிங்கிட்ட பேச மாட்டேமா. பாத்தியா, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். பயங்கரமான ஆளியா நீ. அயலரிகத்து வலையறி அண்ணே 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 அழகிலுக்கிய சுந்தரி. அண்ணே 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 கொஞ்சம் நில்லுங்க. இது எந்த ஊரு? ഓ മണി 12 ആകുന്നു. ഞാൻ இங்க வாங்க இங்க வாங்க. இது எந்த ஊரு? ഓ ഇത് പോർണേ. ஆட்சி மண்டைக்கிட்டலாம் படிச்சுட்டா. ஐயோ போடு எனக்கு தெரியாதா? மிஸ்ஸியப்பா இருக்கிற மிஸ்ஸிய பிச்சிடுவேன். சரி என்ன? ஓ இதா குளுவாலி. குளுவாலி. உங்க ஊரு குளுவாலி. எங்க ஊரு கள்ளிப்பட்டி. ஐயோ பட்டினா நாய். எப்படி போனோம்? എന്ത് പട്ടിയാ? പട്ടി പട്ടി കള്ളിപ്പട്ടി. ഞാൻ പട്ടിയാണെന്നോ? എന്താ വിചാരിച്ചേ? നീ പട്ടിയെന്നോ? പട്ടിയാണോടാ? നോക്കിക്കോ. അത്രയ്ക്കായോ? നീ എന്ത് என்னையா இது ஊர் விட்டு ஊர் வந்து பாஷை தெரியாம யார் கேட்க தெரியாத பெச்சாரா போச்சு. யார் கேட்கறது எப்படி கேட்கறது ஒண்ணுமே புரியல. சிப்பாவோ நீ ஒரு உண்மை தரும். என்ன சொன்ன? அது ஒரு உண்மை தருமோன்னு. அப்படின்னா அப்படின்னா நீ நீ வழி கேட்டல, அதைத்தான் இந்த ஊர் பாஷையில சொன்ன. அப்போ கள்ளிப்பட்டி போறதா எப்படி கேக்குறது? இறுக்கி அணைச்ச ஒரு உண்மை தருமோ? இதுல கள்ளிப்பட்டியே வரலையே. அது இறுக்கி அணைச்சுன்னா கள்ளிப்பட்டின்னு அர்த்தம். ஓஹோ, இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தரும். இது முதல்ல சொல்லிருக்கலாம்ல. நீ முதல்ல கேட்டுக்கலாம்ல. எல்லாம் ஒரு வீராப்பு தான். தகச்சி தகச்சி கொஞ்சம் நில்லுங்க. குட் மார்னிங். இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தரும். அனாவசியம் പറയണം. இது ஏதோ சின்ன பொண்ணுகிட்ட சொல்லக்கூடாத விஷயம் போல இருக்கு. മാനെന്നും വിളിക്കില്ല, മയിലെന്നും വിളിക്കില്ല, മാടത്തിൻ മണി വിളക്കേ. നമസ്കാരം. நான் தமிழ்நாடு. ഓ പാണ്ടുതാണോ? ரொம்ப அழகா இருக்கீங்க. இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தரும். എന്താ ഇറുക്കി അടിച്ച് ഒരു ഉമ്മ തരും. ഞാൻ ആണും പെണ്ണും കെട്ടവനാണോ വിചാരിച്ചേ? ഇനിയൊന്നും നടക്കൂല, തിരിച്ചു പോകുന്നേ നല്ലത്. ഇതേതോ ചിന്ന പസங்க விவரம் போல இருக்க. வேண்டாம் കഴിക്ക്, நல்ல മോനല്ലേ. தாய்க்குளம் குழந்தையோட இருக்காங்க. இவங்க கிட்ட தான் கேட்கணும். അങ്ങോട്ട് அம்மா வணக்கம். நமஸ்காரம். வணக்கம். பையனா? சிக் 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 அழகா இருக்கா. இறுக்கி அடிச்சு ஒரு உம்மை தரும். എന്ത്? இறுக்கி அடிச்சு ஒரு உம்மை தரும். ഉമ്മയോ? അയ്യോ ശ്രീജി, നീന ചേച്ചി ഓടി വരട്ടെ. ഈ മനുഷ്യനെ എടുത്ത് അനാവശ്യമായി. ഓടി തരാൻ കേട്ടെ. ഓടി ഊருக்கு ഓടി കേട്ടെ. നമ്മുടെ നേതാവിന്റെ അനിയത്തിയോട് അതുകൊണ്ട് അവനെ കെട്ടിവെച്ചിരിക്കുന്നത് അറിയാമോ? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஊருக்கு ஒளி தந்தையா கேட்டேன். அதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்களே. ஐயோ எறும்பெல்லாம் கிடைக்குது. இறக்கி விடுங்க. ஐயோ സാരമില്ല മോളെ, കരയാതെ. കുളുവാടി സ്ഥലത്തിന്റെ പേരാണ് ഞാൻ പറഞ്ഞത്. ഉമ്മ കൊടുക്കാൻ ഞാൻ പറഞ്ഞിട്ടില്ല. നേതാവേ, ഇവൻ പെണ്ണുങ്ങളോട് മാത്രമല്ല എന്നോടും ചോദിച്ചു ഉമ്മ. എന്ത് നിന്നോട് ചോദിച്ചോ? അവർക്കിട്ടേ ഓളി കേട്ടെ. சொல்லு சொல்லு. എടാ പഹയ, എന്റെ അനിയത്തെ പറ്റി എന്ത് വിചാരിച്ചു? ആരും ചോദിക്കാനില്ലെന്ന് വിചാരിച്ചോ? ഈ മരത്തിൽ നിന്നാ കെട്ടിവെച്ചെന്നറിയാവോ? ഇന്ന് രാത്രി അയ്യോ വേണ്ട ചേട്ടാ, വേണ്ട. നീ ആര്? ഞാനൊരു ഡ്രാമ ആർട്ടിസ്റ്റ് ആണ്. നിനക്ക് എവിടെ കാര്യം? അങ്ങേരെ വിളിച്ചോണ്ട് പോവാൻ വന്നതാ. അവൻ എന്റെ അനിയത്തോട് എന്താ ചോദിച്ചെന്ന് നിനക്കറിയോ? എന്ത് ചോദിച്ചോ? എന്താ ചോദിച്ചെന്നോ? അവനെ ഇവളോടെ ഒരു ഉമ്മ കൊടുക്കാവോന്ന്. അയ്യോ നമ്മളാലതാ. ചേട്ടാ ചേട്ടാ, അങ്ങേരെ ക്ഷമിച്ചു വയ്ക്കൂ. അത് പറയാ നീ ആരാ? അങ്ങേരെ എന്റെ ഭർത്താവാ. അത് ഞാൻ എങ്ങനെ വിശ്വസിക്കും? അയ്യോ ഇത് ഞങ്ങളുടെ വിവാഹ മോതിരമാ. നിന്റെ ഭർത്താവാണെങ്കിൽ വെറുതെ വരണമെന്നുണ്ടോ? പൈത്യം ചൊല്ലിട വേണ്ടിയതാ. അങ്ങേരെ കുറിച്ച് പ്രാന്തനാ. പ്രാന്തോ? അതെ. ഇയാൾക്കോ? അതെ, ഒരു പ്രാന്തനാ നമ്മൾ കേട്ടത്.
நீங்கள் 4 ஆட்களும் கிழக்கோட்டில் வயலுக்கு செல்லணும். சரி. நீங்கள் 4 ஆட்களும் படிஞ்சேர தெங்கந்தோப்புக்கு செல்லணும். உவ്വ. കുറച്ച് ആட்കളർ ഷൊർണൂർ വാഴത്തുறைக்கு செல்லணும். எனக்கு காப்பி வேணுங்களா? நாங்க இருக்கிறது இப்பதான் ஞாபகத்துக்கு வந்ததுங்களாக்கும். கொண்டு வாங்க போங்க. தூங்கி எந்திரிச்சு எத்தனை மணிக்கு வரா பாரு. ஏனுங்க எனக்கு மட்டும் கொண்டாடாதீங்க. இங்க மொத்தம் 17 பேர் இருக்கானுங்க. கரெக்ட் இல்ல? ஆனே. எல்லாத்துக்கும் கொண்டு வாங்க. மாதவா இல்ல பணி ஒன்றும் நடந்தில்லோ. நீ ஏதெல்லாம் பணிக்கார விളിച്ചിട്ട് போயிது. ஐயா வணக்கம். நமஸ்காரம். யாரும் நீங்கள் எந்த வேண்ட? ஐயா வணக்கம். ஓ தமிழா? நல்லா இருக்கீங்களா? என்ன வேணுங்க? ஐயா நான் ஒன்று கேட்குற கருத்து நீங்க தான் சொல்லணும். கேளுங்க. அது கேட்ட பிறகு அடிக்கக்கூடாது, துப்பக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படி என்ன கேட்க போறீங்க? சும்மா கேளுங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல கேளுங்க. இருக்கே அடிச்சு ஒரு உண்மை தரும். போய்க்கோ, ஜோலி நோக்கம் போ. போய்க்கோடா. என்ன கேட்டீங்க? ஒன்றும் செய்ய மாட்டீங்களா? ஒன்றும் செய்ய மாட்டேன். கேளுங்கண்ணா. பயமா இருக்கே. சும்மா கேளுங்கண்ணா. இருக்கே அடிச்சு ஒரு உண்மை தரும். அடிச்சே என்ன ஆம்பளையா நீ? ஆம்பளை இப்ப முத்த கொடுக்குறியா? நீங்க தானே இப்ப கட்டி பிடிச்சி முத்த கொடுக்க சொன்னீங்க. நான் எப்ப சொன்னேன்? இருக்கே அடிச்சு ஒரு உண்மை தரும்னு சொன்னீங்களா? அதுக்கு அதானுங்க அர்த்தம். ஆம்பளைங்கிறதுனால கண்ணத்துல கொடுத்தானுங்க. இதே ஒரு பொட்டச்சி கேட்டிருந்தாலும் ஒத்தட்டோட உதவி கொடுத்துருப்பானுங்க. ஏனுங்க நான் ஆம்பளை தானுங்க. சத்தியமாங்க. மங்களம். ஆமா நீங்க? மங்களம். பிரியாணி டீலர்? பிராணிக் ஹீலர். சாரி. நான் தான். கொஞ்சம் எனக்கு தலைவலி, கால் வலி, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் டென்ஷன். நீங்கள் எல்லாத்தையும் குணப்படுத்துறீங்கன்னு சொன்னாங்க. ஓ பேஷண்டா நீங்க? ஹலோ, தலைவலினா பேஷண்டா? கொஞ்சம் தாடி வெள்ளியா இருக்கு, அவ்வளோதான். ஸ்ட்ராங் மேன் மேடம். அப்படிலாம் சொல்லுங்க. தலைவலி பேஷண்ட்னு தான் சொன்னேன். நீங்க கிளினிக்ல வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே. இங்க வந்து நில்லுங்க. இங்க வந்து நில்லுங்க. எஸ் மேம். ஸ்ட்ரெயிட்டா நில்லுங்க. கண்ணாடி கட்டுங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நீங்க கண்ணை முடிக்கலாம். ஐயோ இது நல்லா இருக்கே. ஓகே. பரவாயில்ல, கண்ணு முடிக்கும் சார். ஐ திங்க் ஐம் so sorry. யாரோ பேஷண்ட் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். Just give me 2 minutes, huh? 2 minutes. Sorry, sir. ஓ சீனு சார், நீங்களா? என்னாச்சு? எல்லாம் சரியா போயிடும். அது இது சும்மா விட்டா ராத்திரி ஃபுல்லா என் முட்டி வலி. கில்பா திரும்பு. இப்ப இன்னொரு பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கேன்ல. வேலைக்கெல்லாம் எங்கேச்சா? நீங்க எதுவும் தப்பா நினைச்சீங்க? அவன் கிடக்குற ஏதோ லூஸ். நமக்கு குணமாச்சுன்னு முதல்ல நம்ம நம்பணும். அப்பதான் பிரச்சனை எல்லாம் சரியா. ரொம்ப கரெக்ட். எல்லாமே இங்க இருக்கு. வாங்க மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம். ஐயோ தலைவலி போயிடுச்சுங்க. கால் வலியும் போன மாதிரி தான் இருக்கு. கால் ட்ரீட்மெண்ட் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஏன் சார், அவர் சொன்னதுனால பயமா இருக்கா? பயமா? சீச்சே இல்லைங்க, உண்மையாவே எல்லாமே குணமாயிடுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் ஆரா சம்பந்தப்பட்டது, எனர்ஜி ஃபீல்ட் சம்பந்தப்பட்டது. ஒருத்தரை பார்த்தே என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியும். உங்களை பத்தி சொல்லட்டா? உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. பெரிய மர்மம், சோகம், பகை, வன்மம், என்னென்னமோ. அதெல்லாம் மறைக்கதானே எப்படி ஜாலியா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க? என்னங்க இது எல்லாமே அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்க? உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா? இதான் ஹீலிங், ஜோசியம்லாம் இல்ல. ஆனா நான் ஹீலிங் வரலைங்க. இதை பாருங்க, அந்த பையன் அருமையான பையன், உங்க பொண்ணு தங்கமான பொண்ணு. 2 பேரும் நல்லா தெளிவா யோசிக்கிறாங்க. எந்த தப்பு நடக்காது, நான் பாத்துக்கிறேன். நான் அந்த காலேஜ் ஹாஸ்டல் வார்டன். அவங்க காதலுக்கு தூதா நீங்க? தயவு செஞ்சு வெளியே போங்க. ஐயோ தூதல இல்லைங்க, உண்மையா தலை வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸிங்க. ரொம்ப ஓகே, அதெல்லாம் சரியாயிடுச்சுல. இப்போ ப்ளீஸ் கெட் அவுட். இதை பாருங்க, எல்லாம் இங்க இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாம் இங்க இருக்கு. நமக்குள்ள 1000 பிரச்சனை, கோபம் இருந்தாலும் அது மத்தவங்க மேல நம்ம காட்டக்கூடாது. அவங்க வாழ்க்கை அதில் பாதிக்க கூடாது. ஓகே ப்ளீஸ் கோ. சரி, இது பாருங்க, இப்போ நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க. அதுக்கு ஒரு விஷயம் சொல்றீங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க ஊர்ல ஒரு கம்பளி சித்தர் இருந்தார். ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அவர் ஒரு மேட்டர் சொன்னாங்க. நீ ரொம்ப குழப்பமா இருக்கும்போது அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் உனக்கு பிடிச்ச மியூசிக் போட்டு நல்லா ஆடு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய சொன்னாங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆகும். நான் சொல்றேங்க, ப்ளீஸ். ஓகே கோ.
பண்ற? உன் கன்னத்தை ஒரு கொசு கடிச்சிட்டு இருந்துச்சு. அது அடிக்கவா வந்த? இல்ல, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். இது என்ன புதுசா? கிளம்பு. இன்னைக்கு நீ கொடுத்த கிஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு கொடு, போயிடுறேன். ஏய், என்னாச்சு உனக்கு? ராத்திரி 1 மணிக்கு வந்துட்டு போ. கிஸ் கொடு, போயிடுறேன். அட, என்னது உன்னோட வம்பா போச்சு? இன்னைக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண கொடுத்தேன். ஹோம்ல வேற யாராவது பிரெக்னெண்டா இருக்காங்களா? இது என்ன மெட்டர்னிட்டி வார்டா? வேற என்ன அச்சீவ் பண்ணணும் சொல்லு. இப்போ நான் ஒரு கொசு கடிச்சதில்ல, அதை போய் பிடிச்சிட்டு வா. இவ்வளோதானா? ஹாப்பி ஹோம் சலாம கிடைச்சது யாரு? நான் கோவத்துக்கு போயிருந்தேன். நான் மேற்கு மாம்பழ கொசு ரங்குஸ்கி தான் அண்ணா நகர். யார் அந்த ரங்குஸ்கி? நான் தான். நீதான் சலாம கிடைச்சியா? ஆமா, கடிச்சேன். அதுக்கு என்ன அப்போ? தமிழ் நடிச்சு பிடிச்சிட்டு கூட தான் கடிச்சிருக்கேன். மரியாதையா வந்து மன்னிப்பு கேளு. முடியாது. இப்போ நீ வரல, உங்க அத்தனை பேரையும் அழிச்சிடுவேன். யார் அவன்? எங்க ஏரியாவுல வந்து எங்களையும் அழிச்சிடுவேன்னு குரல் கொடுக்கறது? மனுஷங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சா? மலேரியா, டெங்கு, சிக்கன் பிரியாணி எத்தனை பேரை பாடு சொல்லிருக்கோம், மறந்துட்டீங்களா? நாம யாருன்னு காட்டுவோம். ஏய் டெங்குல எக்கால் ராஜா கடிங்கடி அவனை. அக்கா பாட்டி படு ஸ்ட்ராங். கடிச்சதுல கால்ராஜாஸ்மின் கொடுக்க ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்படியா? அவ அசந்த நேரத்துல வாய்க்குள்ள போந்துடு. சரிக்கா. தங்கலட்சுமி சாக்கடிச்சு செத்துட்டா. இது எலக்ட்ரிக் பேட் மாதிரி ஏதோ புது மேட்டரா இருக்கு. ஆரம்பத்துல இந்த டாட் டாய்ஸ் ஆல் அவுட் எல்லாம் பார்த்து பயந்து பம்மன மாதிரி பம்மிடுவோம். அப்புறம் வேலையை காட்டுவோம். நீங்க ரங்கூஸ்கி அழிச்சிட்டு போலாம். தேங்க்யூ. சனா, இதோ பார், உன்னை கடிச்ச கொசு ரங்குஸ்கி. ரங்குஸ்கி, சனாக்கு சாரி சொல்லு. சாரி. இனிமே சனா பக்கம் தலை வச்சு பறக்க கூடாது. உங்க ஆளுங்கிட்ட சொல்லி வை. எஸ் பாஸ். ஓ, இப்போ கிஸ் கொடு. சிட்டி. டீல் இஸ் எ டீல்.